டைஜஷன் எனக்கு வந்து சரியா இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும் இந்த வாளுலுவை பயன்படுது. இந்த வாளுலுவையா சின்ன சின்ன விதைகள் மாதிரி நமக்கு இருக்கும். இத நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தாலிசப்பத்திரி. இந்த தாலிசப்பத்திரியும் வந்து பார்த்தோம்னா, வயிறு எரிச்சல், அல்சர், செரியாமை பிரச்சனைகள் நமக்கு பயன்படுது. கொத்தமல்லி விதைகள் இதில சேர்க்கிறோம். அதுக்கப்புறம் ஏலக்காய் ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை. ஏலக்காய் இதில சேர்க்கிறோம். ஓமம் இதில் முக்கியமாக குரசாணி ஓமம் இருந்தால் அது நம்ம சேர்த்துக்கலாம். அதிமதுரம் இதில் சேர்க்கிறோம். சோம்பு இதில் சேர்க்கணும். ஸோ இந்த மூலிகைகள் எல்லாமே 50 கிராம் எடுத்து இதனோட நாட்டு சர்க்கரையும் சேர்த்து நல்லா கலந்துடணும். ஸோ கலந்ததுக்கப்புறம் தனியாக நாட்டு சர்க்கரையும் கருப்பட்டியும் சேர்த்து பாகு மாதிரி காய்ச்சி எடுக்கணும். ஸோ பாகு மாதிரி காய்ச்சி தனியாக எடுத்துட்டு இந்த மூலிகைகள் எல்லாமே நம்ம தனியாக வானலில் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பதம் வரும்போது இந்த பாகு கருப்பட்டி பாகு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இதனோட சேர்த்துணும். சேர்த்து நல்லா கிளறிட்டே வந்துட்டு நெய் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம ரெடி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நெய் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு ரெடி பண்ணும்போது அந்த லேகியம் பதம் வந்து நமக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த டைமில் அந்த சூடு கொஞ்சம் குறையும் பொழுது நம்ம தேன் சேர்த்து எடுத்து வச்சிடணும். ஸோ இந்த மாதிரி லேகியம் ரெடி பண்ண பிறகு இது அஜீரணம் தொடர்பான பிரச்சனைகளோ, வயிறு எரிச்சல், அல்சர் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் நம்ம தொடர்ந்து பயன்படுத்தலாம்.